மே மாதம் 6ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரிருளாகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடபாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும். ஆமோஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எங்கள் அன்பு தெய்வமே, தகப்பனே, மலைகளையும் காடுகளையும் உலகில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரே, உண்டாக்கினவரே, எங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றவரே, காலை பொழுதை காரிருளாகச் செய்கின்றவரே, அதிகாலை வேலையில் எங்களுக்கு புத்தம் புது ஆற்றலை கொடுத்து, பலனை கொடுத்து, இன்று நாள் முழுவதும் சக்தியை கொடுத்து, நடமாட தெம்பை கொடுத்து, உடல் சுகத்தை கொடுத்து, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை பேணி காத்து வழிநடத்துகின்ற படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். படைகளின் ஆண்டவராகிய நீர் பரிசுத்தர் 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 என்று சதா காலம் உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கின்ற அப்பா, அந்த தூய கூட்டத்தினரோடு இணைந்து இந்த இரவு வேளையில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரே குடும்பமாய் மீண்டுமாய் உமது சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா. ஏனெனில் நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்மை தேடி வருகின்ற உமது பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றவர் நீர், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றவர் நீர். இயேசுவே, உமது அருமையான அன்பை நினைத்து, உமது இரக்கத்தை நினைத்து இந்த இரவு வேளை நாங்கள் உம்மை பாடி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும், எங்களுடைய பாவங்கள் எத்துணை கொடியவை என்றும் நீர் அறிந்துள்ளீர். ஆண்டவரே அப்பா, உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஆயினும் கூட எங்களுடைய குற்றம் குறைகளையும் எங்களுடைய பலவீனங்களையும் அப்பா, நாங்கள் உமக்கு எதிராக இழைக்கின்ற எல்லா அநீதிகளையும் தீமைகளையும் நீர் ஒரு பொருட்டாக கருதாமல் நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவராகிய நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்பா, நாங்கள் வாழ்வு பெறும்படி எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்டி படைக்கின்ற எல்லா விதமான துன்ப துயரங்கள் நின்றும், கொள்ளை நோய்கள் நின்றும், வேதனை சோதனைகள் நின்றும், எங்களுடைய வாழ்வின் எல்லா போராட்டங்கள் நின்றும் நீதாமே எங்களை பாதுகாக்கின்றீர், நீதாமே எங்களை பலப்படுத்துகின்றீர், நீதாமே எங்களுக்கு வாழ வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர். எங்களுடைய கால்களுக்கு அப்பா பலன் கொடுக்கின்றீர், எங்களுடைய கரங்களுக்கு சக்தியை கொடுக்கின்றீர், எங்களுடைய இருதயங்களுக்கு அப்பா ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொடுக்கின்றீர். நீர் எல்லாம் வல்லவராயிருப்பதால் உமது பிள்ளைகள் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். ஆமாண்டவரே, இதைத்தான் நாங்கள் சாலமோனின் ஞானம் 11வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். நீர் எல்லாம் வல்லவராயிருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். ஆமையா, நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அநீதிகள் எவ்வளவு எவ்வளவு அவை எண்ணில் அடங்கா. ஆயினும் கூட நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து எங்களுடைய வருகைக்காக அப்பா எங்களை அணைப்பதற்காக நீர் துடிக்கின்றீரே. அந்த இரக்கமுள்ள இருதயத்திற்காக ஒரே குடும்பமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கொள்கின்றீர், அன்பு கூறுகின்றீர். நீர் படைத்த ஒன்றையும் நீர் வெறுப்பதில்லை அப்பா. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் என்ற உம்முடைய வசனத்தின்படி நீர் படைத்த ஒவ்வொரு படைப்பையும் நீர் நேசிக்கின்றீர், நீர் அன்பு கூறுகின்றீர், நீர் அணைக்கின்றீர், நீர் ஆற்றி தேற்றுகின்றீர். கொஞ்ச காலம் எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக நீர் எங்களுக்கு பாடங்களை சொல்லித் தரலாம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் நாங்கள் இழந்து போயிருக்கலாம். எங்களுடைய கண்ணீரின் மத்தியில, எங்களுடைய கவலைகள் ஏக்கங்களின் மத்தியில எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற நிலையில நாங்கள் இருக்கலாம். ஆனால் உம்முடைய வசனத்தின் மூலமாக என் அன்பு மகனே மகளே, இதோ உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றுகின்றீர். எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு உணர்த்தி சிறிது சிறிதாய் எங்களை திருந்த, எங்களை மனமாற்ற நீர் எங்களை அழைக்கின்றீர். நாங்கள் எவ்வளவு பாவம் செய்தோமோ அவற்றை எல்லாவற்றையும்
ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களை எச்சரிக்கின்றீர். அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவம் பலவீனங்கள் உமது அன்புக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துகின்றீர். நீர் எங்களிடமிருந்து விரும்புவதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி வர வேண்டும், உமது அன்பை உணர வேண்டும், உமது அன்பில் நிலைத்திருந்து நீர் தருகின்ற அந்த சுதந்திரத்தை, நீர் தருகின்ற அந்த ஆழமான அன்பை இரக்கத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆமாண்டவரே, இது இரவு வேளையில ஒரே குடும்பமாக உமது பிரசன்னத்தண்டை நாங்கள் வருகிறோம் ஐயா. உமது பிரசன்னத்தண்டை நாங்கள் வருகிறோம். உமது இரக்கமுள்ள இருதயத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்பணிந்து தண்டனிட்டு எங்களை உமக்கு விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்கள், நெருக்கடிகளை உமது இரக்கமுள்ள இருதயத்திற்கு நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் படைக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்துல இதோ நீர் யார் என்பதை எங்களுக்கு மீண்டுமாக உணர்த்துகின்றீர். நீரும் தந்தையும் எப்படியாக இணைந்திருக்கிறீர் என்பதை, மூவொரு கடவுளாகிய நீரும் தந்தையும் தூய ஆவியானவரும் இணைந்து எப்படியாக செயல்படுகின்றீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர். ஆமாண்டவரே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்று சொல்லி இதோ உம்மிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் அப்பா பிதாவிடமும் ஆவியாரிடமும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர். உம்மை காண்கின்ற, உம்மை அனுபவிக்கின்ற, உமது அன்பை சுவைக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவுடைய அன்பையும் உம்மில் அனுபவிக்கின்றோம். ஆமாண்டவரே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி இதோ இந்த உலகிற்கு ஒளியாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த, எங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக நீர் வருகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர். இந்த உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக இந்த உலகத்தை மீட்கவே வந்தேன் என்று சொல்லி அப்பா எப்படியாக நீர் எங்களை மீட்க இதோ இந்த கடவுள் என்ற அந்த ஒரு மகத்துவமான நிலையை விட்டு ஒரு மனிதராக வார்த்தை வடிவில் நீர் எங்கள் மத்தியில வந்தீர் ஆண்டவரே. ஒரு சிறிய குழந்தை வடிவில் எங்கள் மத்தியில வந்தீங்கப்பா. என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, அது என் வார்த்தையே என்று சொல்லி வார்த்தையாகிய நீர் எப்படியாக எங்களை தீர்ப்பளிக்க போகிறீர் என்றும் கூட எங்களுக்கு உணர்த்துகின்றீர் ஆண்டவரே. வார்த்தையாகிய நீர் மண்ணு உருவானீர், எங்களுள் இரண்டர கலந்தீர், எங்களோடு வாழ்கின்றீர், எங்களுக்காக மரித்தீர். இதோ மீண்டும் எங்களுக்கு தீர்ப்பளிக்க வார்த்தையான நீர் மீண்டும் வருவீர் என்று சொல்லி அப்பா உம்முடைய வல்லமையான வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கும் போது அதுதான் எங்களுக்கு நிலை வாழ்வை தருகிறது என்பதையும் கூட நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். எங்கள் அன்பு தெய்வமே, வார்த்தையானவரே, எங்களுள் இரண்டர கலந்தவரே, இந்த இரவு நேரத்துல உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தான் அந்த வார்த்தையாகிய தெய்வம். அப்பா பிதாவை விட்டு இதோ அந்த பரிசுத்த தெய்வமாகிய நீர் வலிந்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக அந்த நிலையை நீர் பற்றி கொள்ளாமல் ஒரு சிறிய குழந்தையாக எங்களுக்காக மனு உருவானீர் ஆண்டவரே. அப்பா அந்த அன்புக்காக, அந்த பரிசுத்தமான அன்புக்காக இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்கவே இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, எங்கள் பாவங்களை குறித்து எங்களை தீர்ப்பு வழங்க இல்லை, மாறாக எங்களை மீட்க, எங்களுடைய தீர்ப்பிலிருந்து, எங்களுடைய குற்ற பழியிலிருந்து எங்களை மீட்க இந்த உலகத்திற்கு மனிதரா வந்தீங்கப்பா. உமது அன்புக்காக, உமது இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பரிசுத்தமான அன்பை நாங்கள் உணராமல் இதோ இந்த உலகம் காட்டுகின்ற வழியில, இந்த உலகத்தின் தலைவனான சாத்தான் காட்டுகின்ற வழியில எங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இன்னும் கூட ஒளியாகி உம்மை அறிந்து கொள்ளாமல் இயேசுவே இந்த இருளிலே, இந்த சாக்கடையில, இந்த உலகம் என்ற சாக்கடையில, பாவம் என்ற சாக்கடையில அப்பா இருளின் அந்தகாரத்தின் மத்தியில எங்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமது பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. தீர்ப்பு அளிப்பவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. இதோ இந்த தீர்ப்பின் போது நீர் வருவீர். இதோ உமக்கு முன்பாக நாங்கள் அனைவரும் நிற்க வேண்டும். இதோ மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் எங்கள் அனைவரையும் எங்களுடைய செயலுக்கேற்ப, இதோ இந்த வாழ்நாட்களில் நாங்கள் செய்த செயலுக்கேற்ப எங்களுக்கு தீர்ப்பளிக்க வார்த்தையான தெய்வமாகி நீர் வருவீர் என்று நாங்கள் உணர்ந்து எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்த, எங்களுடைய அந்த தீர்ப்பு நாளுக்காக அப்பா பய பக்தியோடு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த ஒரு தெளிவான ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய், உடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தர வேண்டுமாய், அதன் மூலம் பரிசு
பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கூடிய ஒரு ஆர்வத்தை, ஒரு தாவத்தை எங்களுக்குள்ள நீர் தர வேண்டுமாய் இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாய் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றி நடக்கின்ற எல்லா செயல்களையும் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஒரு பயம், எங்களுடைய இருதயத்தில் இயேசுவே எந்த நிலையில் நாங்கள் எப்பொழுது மடிப்போம் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஆண்டவரே. அப்பா, இந்த நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரக்கூடியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலத்துல, நாங்கள் வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலத்துல அப்பா, உமக்காக வாழணும், உமக்காக ஓடணும், பரிசுத்தமாய் வாழணும், எங்களுடைய கண்களை உண்மையில பதிய வைக்கணும். எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. அப்பா, இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரிலே விளையாடும் போது 4 பேர் ஓடுவார்கள். அந்த கடைசியான பேர் ஓடும்போது தான் அவருடைய கையில் தான் அந்த கடைசி ஓட்டம் முழுவதும் இருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட இந்த ஓட்டம் தான் ஆண்டவரே. இது இந்த கடைசி காலத்துல நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த காலத்துல எங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை அறிந்து, எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமானது எது, உமக்கு பிரியமற்றது எது என்பதை நாங்கள் அறிந்து, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி நீர் விரும்புகின்ற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய பார்வையும் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய சொற்களும் உம்மை சார்ந்து இருக்கும்படி, உமக்கு எதிராக எழாதபடி, உம்முடைய வார்த்தைக்கு எதிராக எழாதபடி, பாவத்துல விழுந்து நாங்கள் சிக்கி தவிக்காதபடிக்கு உடைய தூய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் மேல பதிய வைக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்தை தொடங்குபவரும் அதை முடித்து வைப்பவருமான நீரே எங்களுக்கு வழிகாட்டி, உமைதானே எங்களுடைய கண்கள் நாடி தேடும். ஆமாண்டவரே, அப்படியாக எங்களுடைய கண்களை நாங்கள் உண்மையில பதிய வைத்து நீர் காட்டுகின்ற அந்த வழியில நாங்கள் நடக்க, வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உமக்காக வாழ, உமக்காக ஓட எங்களை பலப்படுத்துங்கப்பா. கொஞ்ச காலம் இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. எங்களால முடிந்த வரைக்கும் நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்கு வாழ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதற்கு தேவையான நம்முடைய தூய ஆவின் வல்லமையினால எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபை வழிநடத்துகின்ற எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அப்பா உம்முடைய இறை பணியாற்றுகின்ற ஒவ்வொரு இறை ஊழியர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் பல பகுதியில உடைய வார்த்தையில நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு பிரிந்து போன பிற மத சகோதர சகோதரிகளையும் பிற மத திருச்சபைகளையும் கூட, திருச்சபைகளிலே உமது நாமத்தின் பேரில் பிரிந்து கிடக்கின்ற பிற திருச்சபை சகோதர சகோதரிகளையும் கூட நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த கடைசி காலத்துல இணைந்து உடைய திருச்சபை கட்டி எழுப்ப, உடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, அதன் மூலம் உண்மை அறியாதவர்களுக்கு நாங்கள் வழிபடுகின்ற தெய்வமாகிய இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களும் அறிந்து கொள்ள ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற பிளவுகளை நீக்கி, எங்களுக்குள்ளே இருக்கிற பாகுபாடுகளை நீக்கி அப்பா பரிசுத்தமாய் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த கொரோனா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய பொருளாதாரத்தை எழுதி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை பாதையில, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் மூலமாக, கடன் பாரங்களின் மூலமாக அப்பா வாழ்வாதாரங்களை இழந்து அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற எங்களுடைய குற்றம் குறைகளின் மூலமாக அப்பா அமைதியற்ற நிலை, சமாதானமற்ற நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காக கூட இந்த இரவு நேரத்துல உமது பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானம் தருகிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. சாலமோனின் ஞானம் 16:12 பச்சிலையோ கல்லிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்ல எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா நாங்கள் பச்சிலையோ கல்லிம்போ நாங்கள் நம்பவில்லை ஆண்டவரே. இது இந்த கொரோனா நோயிலிருந்து எந்த மருந்தாலும் எங்களுக்கு நலம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, இதோ வார்த்தையான நீர் எங்களுக்கு சுகத்தை தர வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ என் வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன் என்ற உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்கள் உலகத்திற்கு அனுப்பும்படி, எங்கள் தேச மக்களுக்குள் அனுப்பும்படி, அந்த வல்லமையான வார்த்தை ஒவ்வொரு மக்களையும் சுகமாக்கும்படி இந்த இரவு நேரத்துல ஒரே குடும்பமாக உமது பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் சுகமாவார்கள்.
இது அந்த கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு, உலக நாடுகளை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே. உடைய ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. உடைய இரக்கமுள்ள பார்வைக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஏற்ற காலத்தில் செய்வீர். இதோ எப்பொழுது எங்களை பதப்படுத்தி, எங்களுடைய இருதயங்களை நீர் அப்பா பண்படுத்தி பதப்படுத்தி, நீர் விதைக்கின்ற வார்த்தைகள் பலன் கொடுக்கும் வரையிலும் நீர் எங்களை பதப்படுத்துவீர் ஆண்டவரே. அது வரைக்கும் நாங்கள் காத்திருந்து உம்முடைய பிரசனத்துல அப்பா உம்முடைய விடுதலைக்காக நீர் தருகின்ற ஒரு பூரண ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருந்து எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்க எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கே வாழ்வின் மேலும் சாவின் மேலும் அதிகாரம் உண்டப்பா. மனிதர்களை பாதாளத்தின் வாயில் வரை கொண்டு செல்கின்றீர், மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருகிறீர் என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா எங்களுடைய வாழ்வின் மேலும் எங்களுடைய சாவின் மேலும் உமக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உண்டு. ஏனெனில் நீர்தாமே பாவத்தை வென்றவர், சாவத்தை வென்றவர், சாபை வென்றவர். அப்பா, அந்த எங்களுடைய பாவத்தை வென்று எங்களுடைய சாவை வென்று உம்முடைய சாவை வென்று எங்களுடைய பாவத்திற்கும் எங்களுடைய சாபத்திற்கும் விடுதலை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அதை நாங்கள் பூரணமாய் முழுவதுமாய் நம்பி உம்முடைய இரக்கமுள்ள அன்புக்கு, உம்முடைய கல்வாரி அன்புக்கு, உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல, மாறாக உமது சொல்லே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது என்ற உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாட்களில் வாழ்வாதாரங்களை இழந்து அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்பட முடியாமல் என் குடும்பத்தை எப்படி பேணி காப்பது, என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய கணவன் மனைவியை, என்னுடைய உறவுகளை எப்படி பேணி காப்பது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உமது வார்த்தை தேற்றட்டும். ஆமாண்டவரே, என்னுடைய நிலத்தின் விளைச்சலாலோ நாங்கள் அன்றாடும் பாடுபட்டு உழைக்கின்ற சம்பாத்தியத்தின் ஆளோ அல்ல ஆண்டவரே நாங்கள் இம்மட்டுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உமது இரக்கத்தினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, இந்த லாக்டவுன் நாட்கள்ல கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நாங்கள் அப்பா எங்களுடைய வீடுகள்ல அடங்கி முடங்கி இருக்கிற இந்த நாட்கள்ல உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து வருகின்றீர், எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஏனெனில் உம்மை நம்பினோரை உமது சொல் பாதுகாக்கிறது என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக, உம்முடைய வல்லமையுள்ள நீதியுள்ள உமது வார்த்தைகளின் நிமித்தமாக நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர், பேணி காத்து வருகின்றீர். ஒன்றிலும் குறைவுபடாதபடி எங்களை நிறைவாய் நீர் வழிநடத்தி வருகின்றீர் ஆண்டவரே. அந்த இரக்கமுள்ள அன்புக்கு இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய மருத்துவர்களை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தமிழகத்துல சாவோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்கள், உறவுகளை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள், ஐயோ என்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த நோய் வந்துவிட்டதே என்று சொல்லி கவலையோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமது பிள்ளைகளாகி நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது, ஒருவரும் சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொடுங்க. என் அன்பு மகனே, மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவருடன் நீங்க பேசுங்க அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், கவலைகளையும் நீக்கி ஒரு நம்பிக்கையின் ஆவியை, ஒரு உற்சாகத்தின் ஆவியை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மருத்துவர்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய செவிலியர்களை ஆசீர்வதிங்கப்பா. மருத்துவத்துறையில பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் அப்பா அப்படி ரத்த கோட்டை கட்டி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவும், எந்த நோயும், எந்த கொள்ளை நோயும், எந்த பஞ்சமும் அவர்களை அணுகாதபடிக்கு அப்படி வல்லமையுள்ள கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களோட ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமது பாதத்தில் வருகிறோம் ஐயா. இறந்து போன ஆத்துமங்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கொடுங்க. என்னுடைய தாய் அன்னை மரியின் பரிந்துரையின் மூலமாக உடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் அப்பா அப்படி இரக்கமுள்ள பாதுகாப்புக்குள்ள எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தாய் கன்னிமரியால் அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக எங்களுக்கும், எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய நாட்டு மக்களுக்கும், எங்களுடைய ஊரில் உள்ள, எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள, எங்களுடைய மாநிலங்கள்ல, எங்களுடைய தேசங்கள்ல, எங்களுடைய இந்திய நாட்டுல, இந்த உலகத்தின் பல பகுதியில் அந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள எல்லா மக்களையும் உமது கன்னி தாய் மரியாளுடைய வல்லமையுள்ள பாதுகாப்புக்கும் அரவணைப்புக்கும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவை கொடுங்கப்பா. உங்க மடியில படுத்து உறங்கணும். மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு உமோடு தொடர்ந்து பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் விண்ணப்ப ஜெபங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.